பெண்களை ஆபாசமாக பேசிய திறனற்ற திமுகவின் ஆபாச பேச்சமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் விடியா திமுக அரசை கண்டித்தும் விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேல்மலையனூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே மேல்மலையனூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் புண்ணியமூர்த்தி, மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலும் ஒன்றிய மகளிர் அணி செயலாளர்கள் லலிதா, வளர்மதி முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆபாச பேச்சு அமைச்சர் பொன்முடியை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஒன்றிய கழக செயலாளர்கள் ராமதாஸ், கண்ணன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டமங்கலத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் அமுதா, அதிமுக மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அப்போது ஆபாச பேச்சு அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் விடியா திமுக அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பெண்களை ஆபாசமாக பேசிய திறனற்ற திமுகவின் ஆபாச பேச்சமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் விடியா திமுக அரசை கண்டித்தும் விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மற்றும் தெற்கு நகர அதிமுக சார்பில் நகர கழக செயலாளர்கள் பசுபதி, ராமதாஸ் ஆகியோர் தலைமையில் மந்தக்கரை பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ராதிகா, நகர மகளிர் அணி செயலாளர் பத்மபிரியா, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல இணைச் செயலாளர் ஜெகதீஸ்வரி, எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் அற்புதவேல் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது ஆபாச பேச்சமைச்சர் பொன்முடியை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பொன்முடியின் பதவியை நீக்கு, திமுக பொன்முடியை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம்.